ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத கற்றுக்க போகிறோம். முதல்ல டேட்டா ஸ்ட்ரக்சரை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது அப்படின்னா என்ன, அது எங்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து ஒரு புக்கு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்குது உங்கள் புக்கு கடையில். அதெல்லாம் வந்து நீங்க ப்ராப்பரா இந்த அடுக்கி ஒரு மாரி உங்களுக்கு தெரிஞ்ச மாரி அடுக்கி வச்சிருந்தா மட்டும் தானே உங்களால யாராவது வந்து ஒரு புக்கு கேட்டாங்கன்னா, அத கரெக்ட்டா எடுத்துக் குடுக்க முடியும். அத வந்து நீங்க எப்படி பண்ணலாம்? ஒண்ணு நீங்க வந்து ஒவ்வொரு ரோவையும் ஒவ்வொரு லெட்டர்ல பண்ணலாம். இப்ப முதல் ரோ வந்து ஏ லெட்டர்ஸ்ல இருக்க புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம். 2வது ரோல பி, 3வது ரோல சி. அதே மாரி எல்லா ரோலயும் ஒவ்வொரு லெட்டருக்கான புக்ஸ் எல்லாம் நீங்க அடுக்கி வைக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வேளை உங்ககிட்ட சில ஆரம்பிக்கிற புக் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, அத வந்து நம்ம 3வது ரோல இருந்து எடுத்துக் குடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாரி ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுக்கி வைக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இது வந்து ஒரு ஆப்ஷன். இப்போ நீங்க வேற மாரி கூட பண்ணலாம் இல்லையா இத? எப்படி பண்ணலாம்? நீங்க வந்து புக்கோட கேட்டகரி பேஸ் பண்ணி நீங்க அடுக்கி வைக்கலாம். இப்போ முதல் ரோல வந்து நீங்க ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கலாம். 2வது ரோல வந்து நீங்க டெக்னாலஜி புக்ஸ், 3வது ரோ, 4வது ரோ அந்த மாரி ஒவ்வொரு ரோலயும் நீங்க வந்து எந்த கேட்டகரியில அந்த புக் வரும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு, அந்த ரோல வந்து நீங்க அந்த புக்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ யாராவது வந்து ஒரு புக் கேட்டாங்க அப்படின்னா, அந்த புக்கோட கேட்டகரி என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, கரெக்ட்டா அந்த ரோல போயிட்டு அந்த புக்க உங்களால எடுத்துக் குடுக்க முடியும். இப்போ இதுக்கும் டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சரும் இதே விஷயத்த தான் பண்ணும். அதாவது உங்ககிட்ட ஒரு டேட்டா இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள்ல வந்து அது ஒரு புக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதே மாரி இப்ப நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல பார்க்கும்போது நம்மளுக்கு விதவிதமா நெறைய டேட்டாஸ் இருக்கும். அந்த மாரி எந்த டேட்டாவா இருந்தாலும், அத வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அத நம்ம யாராவது கேட்டாங்களோ, இல்ல நம்மளுக்கு அதுக்கப்புறம் பின்னாடி அது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா, அத வந்து நம்மளால சர்ச் பண்ண முடியணும். இப்ப நம்ம ஸ்டோர் பண்ண இடத்துல போயிட்டு யாராவது கரெக்ட்டா ஒரு புக்கு கேட்கும்போது நம்ம எடுத்து குடுத்தோம் இல்லையா? அதே மாரியே நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா, அத நம்ம எங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ, அந்த இடத்துல யாராவது நம்மளுக்கு கேட்டாங்கனாவோ, இல்ல நம்மளுக்கே அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா, கரெக்ட்டா நம்மளால சர்ச் பண்ணி எடுக்க முடியும். அதுவும் வந்து நம்மளுக்கு தேவை. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாவ ஸ்டோர் பண்ண இடத்துலருந்து மாத்தி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்கணும். இப்ப நம்ம புக் ஷெல்ஃப் எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு வந்து நெறைய ரோஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து புதுசா ஒரு புக் உங்க ஷாப்புக்கு வருது. இல்லன்னா நீங்க புக்ஸ வந்து வேற மாரி அடுக்கி வைக்கணும்னு நெனைக்கிறீங்கன்னா, அத வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ரோல இருந்து மாத்தி வைக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு இல்லையா? அதே தான் வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லயும் வந்து நம்ம ஆப்ஷன் இருக்கணும். பேசிக்கா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டேட்டா இருக்கு அப்டின்னா, அத வந்து உங்களால ஸ்டோர் பண்ணி வைக்க முடியணும். அந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவ உங்களால சர்ச் பண்ணி அத எடுத்துக்க முடியணும். அப்புறம் ஸ்டோர் பண்ண டேட்டாவெல்லாம் உங்களால மாத்த முடியணும். இந்த 3மே இருந்துச்சு அப்டின்னா, அதுதான் வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். சரி, இப்ப இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் எங்க நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிரீஃபா பார்க்கணும் அப்படின்னா, நம்மள சுத்தி எந்த டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதில வந்து கண்டிப்பா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம Facebookல இருக்க போஸ்டிங்கோ, இல்ல Twitterல நம்ம ட்வீட் பண்றோம், இல்ல Instagramல வந்து நம்மளுக்கு நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாம் Instagram தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் செக்ஷன்ல அதுக்கு ரிலேட்டடா ரெக்கமெண்ட் பண்ணி நெறைய கன்டென்ட்லாம் காமிக்கிறாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் தான். நம்ம சிம்பிளா ஒண்ணு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம Googleல சர்ச் பண்ணும்போது, நீங்க ஏதாவது டைப் பண்ணா Google வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சஜஷன் காமிக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்குறோம். நம்ம வந்து வாட் ஆர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருக்கோம். இப்ப Google வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்த மாரி ஆ நெறைய சர்ச் எல்லாம் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ் இல்லாம பண்ணவே முடியாது. இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது அவ்வளோதான். பேசிக்கா நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன? அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? அப்படிங்கிறத பிரீஃபா பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர எப்படி வந்து இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நம்மகிட்ட 2 டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக நம்மளுக்கு பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க. சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாரி ஒரு புது கான்செப்ட்டோட உங்கள பார்க்குறேன். பை.